ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பல அப்டேட் இருக்குது. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்ஸாக பண்ணிடுங்க. இப்போதைக்கு என்னடா கேமோட ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்லேருந்து உட்காந்துருக்கியே என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட நான் வீடியோ போட்டே 13 நாள் ஆச்சு. அந்த கேப்பில் ஒரு 3 அப்டேட்டு, இல்லை ஒரு பெரிய அப்டேட்டு மைன்கிராஃப்ட் அந்த அப்டேட் வந்திருக்கு. அதே சமயத்தில் ஒரு 3 ஹவுஸு புதுசாக வந்திருக்கு. அப்புறம் நிறையா கன்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் 3 அப்டேட் வேறு இருக்குது. நிறையா இருக்குது. அதை ஒவ்வொன்றா இப்போ வீடியோ எடுக்கும்போது சொல்லிடுறேன். முதல்ல நம்ம மைன்கிராஃப்ட் வேர்ல்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போதைக்கு நம்ம சேனல் பேர் என்ன, ஸ்கைடெக்னே போட்டு க்ரியேட் பண்ணுவோம். செம்மையாக இருக்குது லோடிங் ஸ்க்ரீனு. சரி, ஓகே. இப்போ எங்கே அந்த லோடிங் ஸ்க்ரீன் எடுத்தானுங்கன்னு தெரில. இப்போதைக்கு வேர்ல்டை ஜென்ரேட் பண்ணிட்டு வருங்க. இப்போ உள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஆனால் வீடெல்லாம் இதுதான் அந்த இடமா? ஓகே, வாங்க. முதல்ல இங்கே ஏதாச்சும் காரு எல்லாம் போட முடியுமா? கார்லாம் போட முடியுது. முதல்ல இது எவ்வளோ பெரிய இடம்னு பார்த்துருவோம். வாங்க, ஹெலிகாப்டர் எடுத்தோன்னா அங்கே தூரத்தில் ஏதோ நம்ம பில்டிங் மாதிரி தெரியுதே. ஆனால் இது எவ்வளோ பெருசாக தான் போய்கிட்டே இருக்கும். அங்கே ஏதோ பில்டிங் மாதிரி தெரியுது. நம்ம முடிஞ்சா முதல்ல அந்த எட்ஜில் போயிட்டு போவோம். ஆனால் போய்கிட்டே இருக்கும் போலையே இதுக்கு நம்ம. ஆனால் இது கொஞ்சம் தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அது கார் ஷோரூமா என்ன? இது கார் ஷோரூம் தாயா? ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கா? கிட்டத்தில் வந்தாச்சு. இதோ கார் ஷோரூம் தான் கைஸ். நம்ம கார் ஷோரூம் போட்டு பார்த்தீங்களா? அந்த கார் ஷோரூம் அப்படியே இங்கே வந்து நிற்கிது. சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம மேப் எடுத்து அப்படியே போட்டிருக்கானுங்க. இப்போதைக்கு வாங்க, இதில் என்ன இதான் அப்டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமே தான் மெயினே. முதல்ல DON ட்ரோன் மோடை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வருவேன். என்னடா சைடில் பென்சிலு அதெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டஸ்ட்பினை போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் குறையும். ஆனால் இது செம அப்டேட்டாக இருக்கு. சரி, ஓகே, வாங்க அப்படியே ஆழமாக தோண்டி எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்ப்போம். என்னது போய்கிட்டே இருக்கு? ஓகே, விடுங்க. இப்போதைக்கு இந்த கொஷின் பிளாக், சரி, இந்த டஸ்ட்பின் பிளாக்னா பிளாக்கை டிலீட் பண்ணலாம் போல். இப்போ இந்த பென்சில்னால் நம்ம இது செம்மையாக இருக்கே. இருங்க, எனக்கே இப்போ தான் புதுசாக இருக்குது. நம்ம பென்சிலை கிளிக் பண்ணால் எந்த பிளாக்கை கிளிக் பண்ணுறோமா அதே மாதிரி வருது கைஸ். நம்ம ஒவ்வொரு பிளாக்கை பேஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படியே எல்லாத்தையும் படன்னு இதை கிளிக் பண்ணோன்னா வந்துடும் போல். இதுங்க வேறு என்ன இருக்குது? ஓகே, சாயிலு, கிரானைட்டு, வுட்டு, கிராஸு, வாட்ரு, இது சாண்டுன்னு நினைக்கிறேன். இது அந்த பிளாக் கலரில் ஏதோ ஒன்று இருக்கும். மைன்கிராஃப்ட்டு நான் ரொம்ப விளாண்டது கிடையாது. ஆனால் செம கிராஃபிக்ஸாக பண்ணியிருக்கானுங்க கைஸ். கிளாஸு, ஸ்டோனு, இது ஏதோ கிரானைட்டு, இது எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட 13 பொருட்கள் கொடுத்துருக்கானுங்க கைஸ். அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பொருளாக அடுக்கலாம். இப்போ ஒவ்வொரு பிளாக்கை எப்படி கிளிக் பண்ணுறது? அப்படின்னா இந்த பென்சில் பிளாக்கை போட்டால் ஒவ்வொரு பிளாக்காக வருது. காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நினைக்கிறேன். ஓகே, இது நம்ம ஒவ்வொன்றா கிளிக் பண்ணால் வருது கைஸ். அப்படியே ஒவ்வொரு பிளாக்காக கிளிக் பண்ணால் நீங்கள் வீடு மாதிரி கட்டிக்கலாம். ஆனால் என்ன, இப்போதைக்கு இதில் வீடு கட்டுற மாதிரி நமக்கு பொறுமைலாம் இல்லை. அதே சமயத்தில் க்ரியேட்டிவ்னஸ்லாம் நமக்கு ஒன்றும் அவ்வளோ கிடையாது. இப்போதைக்கு வாங்க நம்ம ரியல் அப்டேட்டை என்னன்னு பார்த்துடலாம். ஐயோ, என்ன கைஸ் இது? ஓகே, ட்ரோன் மோட்லேருந்து வந்தாச்சு. இப்போதைக்கு இதான் கைஸ் பெரிய அப்டேட்டுன்னு சொன்னேன். இதுதான் மைன்கிராஃப்ட் அப்டேட்டா? இப்போதைக்கு வாங்க நம்ம வெளில போயிட்டு கேமுக்குள்ளே 2 அப்டேட் வந்துருந்துச்சு.
அதாவது ஒரு 3 புது வீடு வந்திருக்கு. அதே சமயத்துல நமக்கு கன்னு அதெல்லாம் லாக்லாம் மாத்தி வச்சிருக்கானுங்கன்னு சொன்னானுங்க. என்னன்னு பார்த்துருவோம். அதெல்லாம் பார்த்துட்டு 3 அப்டேட் என்னென்னன்னு பார்ப்போம். முதல்ல வாங்க. வாவ்! என்னையா இது கிராஃபிக்ஸில் நம்ம ஆளுங்க கலப்பிரு. ஓகே, பிஸ்டலு ஸ்னைப்பர் இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் நம்ம தான். ஆனால் இந்த கிரனேட் லான்ச்சர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. என்ன கிரனேட் லான்ச்சர்னா கிரனேட் தூக்கி வீசுது. ஆனால் என்ன ரொம்ப நேரம் கழிச்சு வெடிக்குது கைஸ். எப்போ வெடிக்குதுன்னு பார்க்கலாம் போல. ஓகே, இப்போ டொம்முன்னு வெடிக்கும் பாருங்க. இந்த கன் நல்லா இருக்கு. ஓகே, கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கானுங்க. இப்போ வாங்க நம்ம ஹவுஸ் நம்பர் 1 2 3ன்னு ஒவ்வொன்றா போட்டு என்னென்னு பார்த்துருவோம். ஹவுஸ் அடிச்ச இல்லை கைஸ், அதுக்கு வேறு ஏதோ ஹவுஸ்ன்னு போகணுன்னு நினைக்கிறேன். இருங்க, நியூ ஹவுஸ் 1 போட்டு பார்ப்போம். ஆனால் ஏதோ ஒன்று போட்டால் வரும்னு சொன்னானுங்க. இருங்க ஒரு நிமிஷம், நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன். அந்த நியூ ஹவுஸ் மேட்ரு என்னன்னு தெரியல கைஸ். ஆனால் நியூ ஹவுஸ் 1 2 3ன்னு போட்டால் வரும். ஆனால் ஏன் நமக்கு வரலன்னு தெரியலை. இப்போதைக்கு இந்த கன்னு வந்துருச்சு. அதே சமயத்தில் மைண்ட் கிராஃப்ட் வந்துருச்சு. ஆனால் இந்த நியூ ஹவுஸ் தான் எப்படி வர வைக்கிறதுன்னு ஒன்றும் புரியலை. சரி ஓகே விடுங்க. இப்போதைக்கு நம்ம 3 அப்டேட் இருக்குன்னு சொன்னோமே, அந்த அப்டேட்டை பார்த்துருவோம் வாங்க. எப்படியாலும் கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் போயிடுச்சு மைண்ட் கிராஃப்ட் பார்த்தே. சரி ஓகே வாங்க. இப்போதைக்கு நமக்கு முதல் அப்டேட்டாக நருட்டோ கேரக்டர். இப்போ நான் பிக்சரை போடுற பாருங்களேன். இது ஆக்சுவலி நமக்கு அந்த ஏதோ ஒன்று லிங்க் பேஸ்ட் பண்ணால் நம்ம கேரக்டர் மாற்றிக்கலாமே. அது பேர் கூட என்னன்னு மறந்து போச்சு கைஸ். அது தூக்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி நருட்டோ வர வைக்கலான்னு சொல்லியிருக்கானுங்க. அதே சமயத்தில் 2வது பிக்சர் போட்டு பாருங்க, ஸ்பைடர் மேன். எப்படியாலும் வரப்போகிறது கிடையாது நருட்டோ ஸ்பைடர் மேன்லாம். ஆனால் வருதுன்னு சொல்கிறானுங்க. நம்மளும் வருதுன்னு உட்காந்துக்க வேண்டியதான். அதோட நமக்கு 3rd அப்டேட்டாக ஒன்று இருக்குது கைஸ். என்னது கார் குப்புறக்க வந்துருச்சு. ஓகே, திருப்பி எடுத்தாச்சு வண்டியை. ஆனால் செம்மையாக ஸ்கிட் அடிக்குது. பரவாயில்ல, ஆனால் கிராஃபிக்ஸ்லாம் நல்லா பண்ணிட்டானுங்க கைஸ். வர 13 நாளுக்குள்ளே கடைசி அப்டேட்டாக நம்ம ஹிந்தி ஸ்டேட்ஸ், அதாவது நார்த்தன் ஸ்டேட்ஸ்லலாம் போலீஸ் அது என்ன யூட்டன் அது என்ன இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கே. எப்பயும் நம்ம இன்னும் நிற்கிறானுங்கய்யா. எப்பயே இதுங்களுக்கு என்ன திடீர்னு இப்படி போகிறான். ஒருவேளை இதுவும் ஆட் பண்ணிட்டானுங்களா புதுசாக? என்ன துரத்துனா நம்மளும் ஓடுறான், அவனும் ஓடுறான். ஏன் இது ஒவ்வொருத்தனை ஓட ஆரம்பிச்சிட்டான். இல்லைங்கடா டேய். ஓகே, ஒருத்தனை தள்ளி விட்டாச்சு. இன்னொருத்தையும் தள்ளி விட்டுற வேண்டியதான். எதுக்கு வரானுங்கன்னு தெரில. ஓகே, நம்ம தள்ளி விடுறதுக்காண்டே ஒருத்தன் நிற்கிறான். என்னன்னு தெரில, கேம் பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்லாட்டி இதுதானே இன்னொரு அப்டேட்டான்னு வேறு தெரில. ஓகே, இப்போ ஃபுல்லாக விழுந்துருச்சு. ஓகே, இப்போ ஆமாம் மாதிரி படுத்து இருக்க வேண்டியதான். கடைசி அப்டேட் வந்து அந்த போலீஸ் ஜீப் ஒன்று தரப்பாங்களா கைஸ். இப்போ நான் பிக்சரை போடுற பாருங்களேன். இந்த போலீஸ் ஜீப்பும் வருமானு தெரில, ஆனால் வரலாம். சரி ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து பார்க்குறேன். சரி ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.